الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பேர் நாம கூறிய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவு பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டவர்களின் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்தோர் நான் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது வீட்டிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கூடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, எங்களுடைய சக்திக்குட்பட்டவாறு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போது கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகமில்லாதவருக்கு மத்தியிலும் செழிப்பாக இருக்கின்ற போதும் சோர்வான சங்கடமான சோதனையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது என்னுடைய சக்திக்குட்பட்ட வாரம் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்வோமா. நாளைய வறுமை நாளை அல்லாஹ் அந்த உயிரை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எமக்கு கூலியாக தந்து அருள் புரிவானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கிறார். அந்த அருட்கொடைகளை நானும் நீங்களும் எண்ண முற்பட்டால் அவைகளை எண்ண முடியாது. ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருட்கொடைகளை நீங்க எண்ண முற்பட்டால் அவைகளை உங்களால் எண்ண முடியாது, அவைகளை உங்களால் கால்குலேட்டர் பண்ண முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவு அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒவ்வொரு
மனிதனுக்கும் அல்லாஹ் விசாலமான அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் என்னையும் உங்களை இந்த உலகத்திலே முஸ்லீம்களாக ஆக்கியிருக்கிறான். அது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அழகான ஒரு இடத்தை அமைத்து தந்திருக்கிறானே, அதுவும் அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கிற அல்லாஹ் இருக்கிறது. கண்ணியம் அல்லாஹ் வீட்டை கொடுப்பான். வீட்டிலே உள்ள நிம்மதியை மனிதன் அவருடைய அந்த முயற்சிகளை பொறுத்து, அவருடைய வணக்கங்களை பொறுத்து தான் நிம்மதி அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களை, வீட்டை வாங்கலாம், நிம்மதியை வாங்க முடியாது. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, படுக்கை அறைகளை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறான். கண்ணை கொடுத்த நிறைய பேருக்கு கண்ணுடைய பார்வை கிடையாது. நாவை கொடுத்த எத்தனை பேருக்கு அந்த நாவால் பேச முடியாது. கையை கொடுத்த எத்தனை பேருக்கு அந்த கையால் பிடிக்க முடியாது. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அருட்கொடை தான் பேச்சாற்றல், நாவால் வரக்கூடிய பேச்சு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், உங்களுக்கு ஒரு நாவை 2 உதடுகளையும் தர இல்லையா என்றெல்லாம் கேட்கிறான். ஒரு மனிதனுடைய பேச்சுகள் ஒவ்வொரு சொல்லும் உச்சரிக்கப்பட அந்த மனிதனுக்கு நாவு இருக்க வேண்டும், உதடுகள் இருக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை, அல்லாஹ்வுடைய திருப்தி ஏற்படுத்துகிறதா, அல்லது நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விடயமும் அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளா? நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எங்களை சுவர்க்கத்திலே சேர்க்குமா அல்லது நரகத்திலே சேர்க்குமா? எந்த வார்த்தையை பேசினால் நன்மை கிடைக்கும், எந்த வார்த்தையை பேசினால் அதற்கு மாற்றமாக பாவம் கிடைக்கும் என்ற விடயத்தை நானும் நீங்களும் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அந்த வகையிலே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பாவிலே மிக முக்கியமாக நாவுடைய ஒழுக்கங்கள், பேசவும் சிந்தியுங்கள் என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்கள் கொடுத்திருக்கின்ற உறுப்புகளிலே எலும்புகள் இல்லாத ஒரு உறுப்பு இருக்குமாக இருந்தா அதிகமானவர்கள் அது நாக்குத்தான். அன்பானவர்களே, நிறைந்த போதுக்கு அங்கும் இங்கும் வளைந்து பேசக்கூடிய சக்தி உள்ளது. கண்ணியமானவர்களே, 50-60 கிராம் தான் இருக்கும். ஆனால் 50-60 கிலோகிராம் எடையுடைய முழு உடம்பையும் கொண்டு நரகிலே தள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தது நாவு. எதனால கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாவிலே வரக்கூடிய பேச்சு வித்தியாசமாகினால் அந்த மனிதனை அந்த நாவு எங்கேயோ கொண்டு வந்து விட்டுவிடும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேசவும் நாம் பலமுறை சிந்திக்க வேண்டும். அதனால் தான் அறிஞர்கள் சொல்லி தருவார்கள். அறிஞர்கள் ஆதாபுல் கலாம் பேச்சுடைய ஒழுக்கம் என்ற அந்த பட்டியலில் எழுதுகின்ற போது ஒரு தனவந்தர் தன்னுடைய செல்வத்தை ஏழைக்கு முன்னால் கதைக்க கூடாது. அப்படி கதைத்தால் அந்த ஏழையுடைய மனம் உடைந்து போகும். ஒருவர்கள் அந்த தனவந்தர் சொல்கிறார், எனக்கு 5-6 வீடு இருக்கிறது, எனக்கு நிறைய வாகனம் இருக்கிறது என்று ஒரு ஏழைக்கு முன்னால் கதைக்கிறார். ஏழை இருப்பதற்கு ஒரு இடமோ கிடையாது, பயணம் செய்வதோ பொதுவான வாகனத்திலே. எனவே இப்படி சொல்லுகின்ற போது அவருடைய மனம் உடைந்து போகும். அதே போன்று ஒரு தனவந்தர் ஏழைக்கு முன்னால் தன்னுடைய செல்வத்தை கதைக்க கூடாது. அதே போன்று கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே நிம்மதியானவன் நிம்மதி இழந்தவருக்கு முன்னால் தன்னுடைய நிம்மதியை கதைக்க கூடாது. கண்ணியமானவர்களே, அதே போன்று அநாதைகளுக்கு முன்னால் பெற்றோருடைய பெருமதியை கதைக்க கூடாது. பிள்ளை பாக்கிய மற்றவர்களுக்கு முன்னால் பிள்ளைகளுடைய பெருமதி அங்கு பேசக்கூடாது. சிறை கைதிக்கு முன்னால் சுதந்திரமாக இருக்கின்ற நாம் அந்த சிறை கைதிக்கு முன்னால் வெளியில இருக்கின்ற எங்களுடைய நிம்மதியை நாம் கதைக்க கூடாது. அப்படி பேசுகின்ற போது ஏதோ ஒரு வகையில் அவருடைய மனம் உடைந்து போகும். நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நேர்மையானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பரிசுத்த அல்-குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, மேலும் நீங்கள் நேர்மையான பேச்சையே பேசுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாவால் உண்மையை பேச வேண்டும், இந்த நாவால் நேர்மையை பேச வேண்டும்.
வேண்டும், இந்த நாவால் நல்லதை பேச வேண்டும், இந்த நாவால் மக்களுக்கு ஒற்றுமை ஏற்படுத்துகின்ற விஷயங்களை பேச வேண்டும். இந்த நாவால் கோல் பேசக்கூடாது, இந்த நாவால் புறம் பேசக்கூடாது, இந்த நாவால் அவதூறு பேசக்கூடாது, இந்த நாவால் கெட்ட விடயங்களை பேசக்கூடாது, இந்த நாவால் கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடாது, இந்த நாவால் குடும்பங்களை பிரிக்கின்ற விடயங்களை கதைக்கக்கூடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாவு மிக பயங்கரமான உறுப்பாக இருக்கிறது. ஒரு ஊரிலே குழப்பமா காரணம் நாவுதான், குடும்பத்திலே பிரச்சனைகளா காரணம் நாவுதான், சந்தோஷமாக இருந்து நண்பர்கள் பிரிகிறார்களா காரணம் நாவுதான், ஊர்ல ஒரு சொசைட்டியை நிர்வாகத்தை ஒரு கமிட்டியை சொல்லிக் கொள்ள முடியாதா, செய்து கொண்டு போக முடியாதா, காரணம் நாவுதான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒற்றுமைக்கு பாதகம் இருக்கிறதா, ஒற்றுமை சீர்குலைந்து போகிறதா, காரணம் இந்த நாவுதான். ஒற்றுமை ஒரு பலம், ஒற்றுமை ஒரு சக்தி, ஒற்றுமை ஒரு ஆயுதம், ஒற்றுமை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதா. இது எல்லாவற்றுக்கும் தடையாக இருப்பது இந்த நாவு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏதோ ஒரு கம்பெனி 1000 நிமிடங்களை எங்களுக்கு ஃப்ரீயாக தரலாம், அது அன்லிமிட் எவ்வளவு எங்களுக்கு கிடைக்கலாம் என்று ஃப்ரீயாக தரலாம். அதனால் எங்களுடைய பேச்சுகள் எல்லாம் ஆர்வமாக ஆகாது. கதைப்பார்கள், யாராவது சண்டை பிடிச்சா பள்ளி உடுக்க ஏதாவது கதைப்பார் என்று சொல்லுவார்கள், வெளியில போய் சண்டை பிடிங்கன்னு சொல்லுவார்கள். கண்ணியமா, அது பிழையான வார்த்தை. சண்டை என்பது பள்ளி உள்ளேயும் கூடாது, வெளியிலேயும் கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சிலர் சொல்லுவார்கள், யாராவது மதுபானம் அறிந்துவிட்டு பாதையில மக்களுக்கு தொந்தரவு கொடுத்தா சொல்லுவார்கள், மதுபானத்தை குடிச்சா நீங்க வீட்டுக்கு மற்றவங்களுக்கு விஸ்வசிலாம் இருங்கன்னு சொல்லுவார்கள். இப்படியும் ஒரு முஃமினுடைய வாயால் வரக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே என்னுடைய நாவலில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பல முறை சிந்தித்து நாங்கள் அதை பேச வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பேசுகிறார். இன்னஹு கான ஸாதிகல் வஅத். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்குறுதியிலே உண்மையாளராக நேர்மையாளராக இருந்தார். ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். இன்னஹு கான ஸிதீகன் நபிய்யா. ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய உண்மையாளராக இருந்தார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். ஈமான் மக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூனு மஅஸ் ஸாதிகீன். நீங்கள் ஈமான் கொண்டவர்களோடு, அல்லாஹ் உண்மையாளரோடு நீங்க இருங்கள் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் பேசுவதற்கு முன்னதாக பலமுறை சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய கொடுங்கோலன் யார்? ஃபிரௌன். நான் தான் ரப்புன்னு சொன்னவன், நான் தான் உயர்வான ரப்புன்னு சொன்னவன். என்ற சிபத் உலகத்தில் யாருக்கும் கிடையாது, அல்லாஹ்வுக்குரிய சிபத். அது எனக்கு இருக்குது, நான் தான் உயர்வானவன் என்று சொன்ன ஃபிரௌன், அந்த ஃபிரௌனிடத்தில் அல்லாஹ் 2 நபிமார்களை அனுப்புகின்றான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரன் 2 நபிமார்களை அல்லாஹ் அனுப்புகின்றான். அவர் இருவருக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய கொடுவன், நான் தான் ரப்புன்னு சொன்னவன், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நிராகரித்தவன், அவனோடு எப்படி கலைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். இத்ஹபா இலா ஃபிரௌன். நீங்க 2 பேரும் ஃபிரௌன்ட்ட போங்க. இன்னஹு ஸரா. ஃபிரௌன் வழி தவறி வாழ்றான். அவனுக்கு ஹக்கு பாத்தில் தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது. எனவே அவன் வழி தவறி வாழ்றான். ஃபகூலா லஹு கௌலன் லையினா. நீங்க 2 பேரும் போய் அவனோட சொத்தாக பேசுங்க, மிருதுவாக பேசுகிறான். இஸ்லாத்தின் கொடுங்கோலன் தானே, நான் தான் ரப்புன்னு சொல்றானே, அவனுக்கு வேண்டியமான ஏற்றலாம், அவனுக்கு வேண்டியமான கமெண்ட் பண்ணலாம், அவனுக்கு வேண்டியமான செத்தி தீர்க்கலாம் என்று ஒரு முஃமின் உலகத்துல வாழ முடியாது. அல்லாஹ் 2 நபிமார்களுக்கு சொல்லுகின்ற புத்திமதி, நான் தான் ரப்புன்னு இந்த உலகத்துல வாதாடின அந்த ஃபிரௌனோடு கலைக்கின்ற போது மிக சொத்தாக கதை. கண்ணியமானவர்களே, இப்படி கலைக்கின்ற போது என்ன நடக்கும்? அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், அந்த ஃபிரௌன் படிப்பினை பெறக்கூடும் அல்லது அல்லாஹ்வை பயப்படக்கூடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பேர் அவனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படும் அல்லது பயம் ஏற்பட்டு அந்த மனிதனுக்கு ஒரு படிப்படையாக அது மாறும் என்று செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எங்கள் நாவால வரக்கூடிய ஒவ்வொரு விடயமும் நேர்மையானதாக, இவருடைய மனதை துன்புறுத்தாத வகையில் இவருடைய வார்த்தைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே வெற்றி பெற்ற முஃமின்களுடைய தன்மையை சொல்கின்றான். அவருடைய தன்மை என்ன அல்லாஹ் சொல்கிறான்?
கத் அஃப்லஹல் முஃமினூன், திருநாம முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். சத்தியமாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த முஃமின்களுடைய நல்ல நல்ல தன்மைகளை பாருங்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அந்த முஃமின்கள் தொழுகையிலே வந்தால், தொழுகையில் அவர்கள் ஈடுபட்டால் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு ஹுஷூஓடு பயந்தவர்களாக சொல்வார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய பல தன்மைகளை வல்லதீனமும் பல தன்மைகளை இப்படி பல தன்மைகளை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு தன்மை அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீனஹும் அனில் லக்வி முரிதூன், மேலும் அவர்கள் அருவருப்பானவைகள் கெட்ட விடயங்கள் வந்தால் அவைகளை புறக்கணித்து விடுவார்கள். எங்கேயாவது கெட்ட விடைய பேசப்படுகிறதா, எங்கேயாவது மற்றவருடைய மானம் பங்கப்படுத்தப்படுகிறதா, எங்கேயாவது அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத பேச்சொன்று நடக்கிறதா, அந்த இடத்தை புறக்கணித்து விடுவார்கள். அந்த இடத்துக்கு காது கொடுக்க மாட்டார்கள். அல்லாஹ் திறனாக வெற்றி பெற்ற முஃமின்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அவருடைய உச்சகட்ட வெற்றி அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். வல்லதீன பல தன்மைகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன இவர்களான் ஜன்னத்து ஃபிர்தௌஸிலே நிரந்தர அங்கீகாரம் சொல்கிறார். சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் அவர்கள் அனுப்பினார், சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் அவர்களை வெளியே அனுப்ப மாட்டான். தாயிமா சுவர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? தன்னுடைய நாவை பாதுகாத்தவர்கள், அருவருப்பான விடயங்களுக்கு தன்னுடைய நாவையோ தன்னுடைய காதையோ கொடுக்காதவர்கள். அன்பானவர்களே, எனவே இந்த உலகத்திலே அப்படி நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் செய்கின்ற நல்லவர்கள் என்னுடைய மீதானுக்கு வராதா? காரணம் இந்த நாவுதான். எவ்வளவு விழித்து அமல் செய்திருப்போம், எவ்வளவு சிரமப்பட்டு அமல் செய்திருப்போம். அமல் செய்வது லேசி கண்ணியமானவர்களே, அந்த செய்த அமலை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். குர்ஆன் ஓதுவது லேசி, ஓதின குர்ஆனை வெளியில சொல்லாம இருப்பது கஷ்டம். ஹஜ் உம்ரா செய்வது லேசி, செஞ்ச ஹஜ் உம்ராவை வெளியில சொல்லாம இருப்பது கஷ்டம். சதகா ஜகாத்தை கொடுப்பது லேசி, கொடுத்த தர்மத்தை ஜகாக்களை வெளியில சொல்லாம இருப்பது ரொம்ப கஷ்டம். கண்ணியமான அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, எனவே இந்த நாவை நாங்க பாதுகாத்தா எங்களோட அமலை பாதுகாக்கலாம், நாவை பாதுகாத்தா ஊருடைய ஒற்றுமையை பாதுகாக்கலாம், நாவை பாதுகாத்தா பிரச்சனைகளில் நாங்கள் தப்பிக்கொள்ளலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்தில் வாழுகின்ற போது அல்லாஹ் தந்திருக்கின்ற உறுப்பை எல்லா சந்தர்ப்பங்களும் நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். ஹதீஸுல் முஃப்லிஸ் என்று அறிஞர்கள் இதை அழைப்பார்கள். ஹதீஸுகள் அதாவது ஓட்டாண்டி நஷ்டவாளி. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், மனில் முஃப்லிஸ், உங்கள ஓட்டாண்டி நஷ்டவாளி யார் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், தீனார் திருகம் இல்லாதவர்கள். அப்படின்னா எங்கட பாத்துல சொல்ல போனா சொத்து செல்வம் பணம் இல்லாதவங்க தான் நஷ்டவாளி கஷ்டவாளி நாங்க சொல்லுவோம். இப்படித்தான் சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய நஷ்டவாளி உண்மையான நஷ்டவாளி அல்ல. ஒரு நஷ்டவாளியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். அந்த பட்டியல நானும் நீங்களும் இருக்கிறோமா என்பதை இந்த ஹதீஸை முன்னால் நிறுத்தி எங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் கியாமத்துடைய நாளையில வருவான். அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் முழுமையாக செய்திருப்பான். தொழுகையா, ஜகாத்தா, நோம்பா எல்லா வணக்கமும் செய்திருப்பான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் இந்த மனிதன் டாப் லெவல். அடியார்களுக்கு செய்கின்ற கடமைகள், அடியாருடைய உரிமைகள் என்ற மனிதன் குறைவிட்டிருப்பான். அது தகப்பனுக்கு நடந்திருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு இவர் மூலமாக ஏதாவது அநியாயம் நடந்திருக்கலாம், அல்லது மனைவிக்கு நடந்திருக்கலாம், அல்லது அடுத்த வீட்டுக்கு நடந்திருக்கலாம், அல்லது உடன்பிறப்பு உடம்பொழுப்பு இல்லாதவருக்கு நடந்திருக்கலாம், அல்லது ஒரு முஸ்லீமுக்கு அல்லது முஸ்லீம் அல்லாதவருக்கு நடந்திருக்கலாம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நிறைய வணக்கங்களை செய்துவிட்டு வந்த இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால் வருகின்ற போது அல்லாஹ் அந்த மனிதனை பற்றி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி நடக்கும் கது சத்தமாகாதா? ஒரு மனிதன் வந்து சொல்வார், இந்த மனிதன் என்னை ஏசினான் என்று சொல்வார். வகதபஹாதா, இந்த மனிதனை எட்டி கட்டினான். இந்த மனிதனுடைய சொத்து செல்வத்தை சாப்பிட்டான். இப்படி அல்லாஹ் நிறைய முறைப்பாடு ஒரு வருகின்ற மனிதனை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கம் எல்லாம் செய்திருப்பார். முதலாவது இந்த மனிதர் வருகின்ற போது ஏசி இருக்கிறார், அதனால அவருடைய என்னை இவர் ஏசினார் என்று ஒரு நீரை கேட்டு வருகின்ற போது அல்லாஹ் என்ன செய்வார் தெரியுமா?
கண்ணியமானவர்களே, இவருடைய நன்மைகள் எல்லாம் அப்படியே அவருக்கு கொடுக்கப்படும். தொழுகையுடைய நன்மை, ஜக்காத்து கொடுத்த நன்மை, நோம்புடைய நன்மை அப்படியே அந்த மனிதன் யாருக்கு இந்த உலகத்தில் அநியாயம் செய்தானோ அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். இவன் இட்டு கட்டினான் என்று வருவான். இந்த உலகத்திலே தலை உரிந்து வாழ்ந்தார்கள் இட்டு கட்டிய ஒரு காரணத்தால் அந்த மனிதன் ஒரு நியாயம் கிடைக்கும் என்று மறுமையை அல்லாஹ்வுக்கு முன்னால் வாதாடுகிறான். மௌத்துக்கு பின்னால் ஒரு நாய் கோட்டு கிடையாது. அது அல்லாஹ்வுடைய நீதிமன்ற தீர்ப்பு தான் இறுதியானது. இந்த உலகத்தில் ஏதாவது முன்ன பின்ன நடந்தா மேன்முறையீடு செய்யலாம். ஆனா நாளைய மறுமையினால் அல்லாஹுக்கு முன்னால் தீர்ப்பொன்று வழங்கப்பட்டு விட்டால் அதுக்கு மேலதிகமான ஒரு தீர்ப்பொன்று கிடையாது. அல்லாஹ்தான் மாலிக்குல் முலூக். மறுமை நாளின் அல்லாஹ்தான் அரசன். இந்த உலகத்தின் அல்லாஹ்தான் அரசன். அல்லாஹ்வுடைய தீர்ப்பை நாங்கள் விரும்பாமலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனிதன் இந்த உலகத்திலே தலை குனிந்து இந்த மனிதன் எட்டு கட்டிய காலமா வாழ்ந்திருப்பான். நாளைய மறுமையினால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நீரத்தை கொடுப்பான். இப்படி அல்லாஹ்விடத்திலே இந்த மனிதன் வருகின்ற போது நிறைய முறைப்பாடுகளோடு இந்த மனிதனை பற்றி வருகின்ற போது இன்னும் அவருடைய முறைப்பாடுகள் வரும். இவருடைய நன்மையெல்லாம் கொடுத்து கொடுத்து முடிந்ததற்கு பின்னாலும் முறைப்பாடு வரும். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பதற்கு நன்மை எதுவுமே இல்லை. நிறைய தொழுகையோடு நோம்போடு வணக்கங்களோடு வந்த மனிதன் எல்லா நன்மையும் கொடுத்து போட்டு ஒன்றுமே இல்லாத நிலைமை இருக்கிறார். ஆனா இவரை பற்றிய முறைப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இப்படி முறைப்பாடுகள் வருகின்ற போது நீதமான ரப் அல்லவா, அந்த மனிதனுக்கு மீதியை செலுத்த வேண்டும் அல்லவா. அந்த மனிதன் யாருக்கு இவன் அநியாயம் செய்தானோ அநியாயம் விளைவிக்கப்பட்ட மனிதனுடைய பாவத்தை எல்லாம் அநியாயம் செய்யாத அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களோடு வந்த அந்த மனிதனுக்கு என்ன செய்த பாவங்கள் சுமத்தாட்டப்படும். சும்மா துரிக பின்னால் நரகிலே வீசப்படுவார். இவர் தான் உண்மையான நஷ்டவாளியார். இரவு பகலாக வணக்கம் செய்கிறோம், விழித்து விழித்து வணக்கம் செய்கிறோம், சிரமப்பட்டு வணக்கம் செய்கிறோம், எவ்வளோ சகஜ சொல்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். கண்ணியமான அடுத்த மனிதனுடைய விடயங்கள்ல நாங்க முன்னப்பின நடந்திருந்தா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மன்னிப்பு கிடையாது. சம்பந்தப்பட்டவர் மன்னிக்காத வரையிலே மன்னிப்பு கிடையாது. அல்லாஹுக்கு முன்னால் போய் நிற்கும் வரைக்கும் மன்னிப்பு கிடைக்கும் என்று இருக்காது. இந்த உலகத்திலே மன்னிப்பை பெற்றுவிட்டு மறுமைக்கு செல்லுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் எண்ணி தந்த மூச்சுகள் முடிந்து விட்டால், இந்த உலகத்திலே வாழ்வுக்கு போட்டு அல்லாஹ் ரிஸ்க் முடிந்து விட்டால் என்னுடைய ரூஹ் பிரிந்து கொடும். அதற்கு பின்னால் அந்த உலகத்திலே வாழ முடியாது. அதற்கு பின்னால் எங்களுக்கு மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்வுக்காக நானும் நீங்களும் ஆயத்தமாக வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்திலே எதையும் சர்வ சாதாரணமாக எண்ணிக்கொள்ளுங்கள். இங்குள்ள நிம்மதி தற்காலிகமானவை, இங்குள்ள சந்தோஷம் தற்காலிகமானவை, இங்குள்ள வாலிபம் தற்காலிகமானவை. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாலிபம் அது நிரந்தரமானவை. மௌத்துக்கு பின்னால் உள்ள இன்பம் நிரந்தரமானவை. மௌத்துக்கு பின்னால் உள்ள தோல்வி பயங்கரமான தோல்வி. மௌத்துக்கு பின்னால் உள்ள கஷ்டம் பயங்கரமான கஷ்டம். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹா அன்-நஃஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் ஒரு மனிதன் உலகத்தில் வாழுகின்ற போது அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற பயத்தோடு வாழ்கிறான். மறுமையில் அல்லாஹ் என்ன விசாரிப்பான்? என்ன நிலையில ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் அந்த மனிதனுடைய ஒழுங்கு மூலம் சுவர்க்கம் என்று சொல்கிறான். ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் சிந்தியுங்கள். நிர்வாகிகள் ஜமாஅத்தாரை விசாரிக்காவிட்டாலும் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளை விசாரிக்காவிட்டாலும் கேள்வி கணக்கு கேட்காவிட்டாலும், கண்ணியமானவர்களே உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்கள் மாணவர்களை தட்டி கேட்காவிட்டாலும், முதலாளிக்கு தெரியாமல் வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் செய்தாலும் படை சிறப்பு ஒருவன் என்னை மறுமையிலே விசாரிப்பான் என்ற எண்ணத்தோடு ஒருவன் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தந்த ஆயுள் அதை யாரும் வீணாக்கி விடாதீர்கள். மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை நினைவு செய்யக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்திக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, கால நேரத்தை யாரும் வீணாக்கி விடாது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, நாளைய நாள் சனிக்கிழமை. இன்றைய நாள்ல உள்ள நேரம் பெருமதியானது. இன்றைய நாள் ஒரு சூறாக்கள் அதுக்கு நன்மை வேறு, இன்றைய நாள் செய்யற இஸ்திக்ஃபார் அதுக்கு நன்மை வேறு, இன்றைய நாள் செய்யற ஸலவாத் அதுக்கு நன்மை வேறு, இன்றைய நாள் கொடுக்கிற தர்மம் அதுக்கு நன்மை வேறு. நாளைய நாள் அது சனிக்கிழமை. கண்ணியமானவர்களே, இன்றைய நாள்ல தான் இந்த நேரத்துல ஜும்மா நடக்குது. நாளைய நாள் இந்த நேரத்துல லுஹர் தான் இடம்பெறும். கண்ணியமானவர்கள், கால நேரத்தை யாரும் வீணாக்கிறார்கள்.
காலங்கள் நேரங்கள் எங்களுக்கு பெருமதி இல்லாமல் கழியலாம். கைத்து இருக்கிற நோயாளிக்கு ஒவ்வொரு செகண்டும் பெருமதி. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல கால நேரத்தை சத்தியம் விட்டு பேசியிருக்கிறார். சூரத்துல் அஸ்ர் காலம் என்ற ஒரு சூரத்தையே அல்லாஹ் அடக்கி வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான கால நேரம் கிடைக்கின்ற போது அநியாயமான முறையில் நாவுகளால் பேசி மற்றவருடைய மானங்களை விளையாடி செய்த நன்மைகளால் இன்னொருவரை கொடுத்து விடாதீர்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே சந்தர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒவ்வொரு கட்டங்களையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, சில வார்த்தைகள் அமானிதம். நிர்வாகத்துக்குள் ஒரு விஷயம் பேசினா அந்த விஷயத்தை வெளியில போய் சொல்றது அது பாவம். ஒருவர் தவறு செய்கிறார், தவறு செய்கிற மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிர்வாகத்துக்குள்ள ஒரு மசூரா நடக்குது. கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்துக்கு ஒருவர் போய் சொல்றது உங்களை பிடிக்க வர போறான், கவனமா இருந்து கொள்ளுங்க. கண்ணியம் இது முனாஃபிக், அமானிதத்துக்கு மாற்றமானது. கணவன் மனைவி சந்தோஷமாக வாழுகின்ற இல்லற வாழ்க்கை, இதை வழியிலே போய் சொல்வது பாவம். கொடுத்த தர்மம் அது ரகசியமானது, அதை வழியிலே சொல்வது பாவம். கண்ணியமான ஒரு மஜ்லிஸில் பேசக்கூடிய விஷயங்கள் அமானிதம். ஒரு மனிதனுடைய குறையை யாராவது வந்து சொன்னால் அந்த குறையை எடுத்து சொல்லாத ஒதுங்கி விடுவதுதான் ஒரு முஃமினுடைய தன்மையாக இருக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேச முன் பலமுறை சிந்தியுங்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் பேசக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் பேசுவதற்கு முன்னதாக பலமுறை சிந்தித்து பேசக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கொண்டு சுவர்க்கத்திலே அந்தஸ்தை கூட்டி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை நரகிலிருந்து பாதுகாத்தது. யா அல்லாஹ், அருவருப்பான விஷயங்கள் பேசுவதை விட்டு நாவுக்கு கூட்டை போட்டு விடையா அல்லாஹ், அருவருப்பான விஷயங்களுக்கு காது கொடுப்பதை விட்டு காதுகளுக்கு கூட்டு போட்டு விடையா அல்லாஹ். நல்ல மஜ்லிஸ்களோடு ஈமான இஸ்லாத்தை கூட்டுகின்ற மஜ்லிஸ்கள் காரக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இறுதி நேரத்துல கலிமாவை எங்களுக்கு நசிபாக்கிறியா அல்லாஹ். நல்ல நாள்ல நல்ல நேரத்துல எங்களுக்கு மௌத்த தந்திரியா அல்லாஹ். நாளை மறுமையினால நல்லோர்களோடு எங்களை சேர்த்து வையா அல்லாஹ். நல்லோர்களை விட்டு எங்களை பிரித்து விடாதே அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் கேட்கக்கூடிய துஆவை சரித்திர கிருபையை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.